காதலுக்கு கடைசி வர பிரிவில்லை, பொய்யான காதலுக்கு பால்டாயில கூட வல்லையே. உண்மையான காதலுக்கு கடைசி வர முடிவில்லையே, பொய்யான காதலுக்கு பால்டாயில் கூட இல்லையே. உன்னை பார்க்க வந்த நேரம் நொப்பேங்கார இருந்தானே, என்ன செய்ய போறானோ சப்பி விட வாரானோ. நட்சத்திரத்தை பட்ட மகளில பார்க்க முடியுமா? வானத்தில நிலவு வரும், மானாமதுரை வையாத்து தண்ணி வரும். கஜா கஜா வானத்தில நிலவு வரும், வைகையாத்து தண்ணி வரும். வானத்தில நிலவு வரும், வையாத்து தண்ணி வரும். பல உழவ சேர்ந்து வரும், பல விரிச்சா கூட வரும். சாதி சனம் பிறந்தால் என்ன, சாதி மதம் இருந்தால் என்ன, நிலவா நான் வருவேன் உள்பாவையோட படுத்துருடி. நட்சத்திரத்தை பட்ட பகலில் வாங்கவும் முடியுமா, அந்த ஜூரியம் கூட முட்டை இரவுல எழவும் முடியுமா. சாதி மதம் இன்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா. வேதனை தெரியுமா, பிரிச்சா இளைஞனுடைய வேதனை புரியுமா. இருக்க இருக்க கூட்டம் ரொம்ப லட்சணமா இருது, ரொம்ப உள்வாங்குது அரட்டால. ஏன் இந்த கூட்டம் எங்கன போய் நிற்கிதுன்னு பார்க்குறேன். அழிச்சு கழிச்சு மறுபடியும் ஆரம்பிப்போமா, வேணாம். விடிய விடிய விஜயகுமார் மை செட்டில் கண் விழித்து ஆப்ரேட் பண்ணுறார் மாப்பிள்ளை. ஒரு கைதட்டு கொடுக்கலாம். என்ன பண்ணுறேனே இது இல்லையா. பிரகாஷ் வந்த நேரம் கூட்டம் முறை நக்கிட்டு போயிடுச்சு. விசில் பாட்டா இப்போதே என் தம்பியை ஒவ்வொரு ஆளாக வந்து இடம் சேர்றாங்க. நான் 8:30 வரும்போது மல்லிகைப்பூவா இருந்தாங்க, இப்போ கதம்பமாக கிடக்காங்களே. சாமியார், மாமியார் கிடையாது ப்ரோ, சாமியார். இடியப்பம் ஏலம் கேட்குறோம், கேட்கலாம். இடியப்பம் தங்கச்சி வாத்தா வந்து உக்கார். வாத்தியார் என்ன வரல, சோத்து பொருளுக்கு வர்றியா போ. அது எதுக்கடா வந்துச்சு. ஐயோ, சந்திக்காத சாமியாரே கிடையாது. காசி முதல் கன்னியாகுமரி வரை எத்தனை சாமிகள், எத்தனை சித்தர்கள், எத்தனை ஞானிகள், எல்லாத்தையும் சந்திச்சு. ஆனால் வந்திருக்க நாரதர் பருப்பு வேகலை. நேற்று பட்டி ராஸ்கல், நேற்று அபிராம் பக்கம் 1.5 மணி நேரம் பாடினேன். இன்னைக்கு பருப்பு வேகலை, சிலிண்டரை அமர்த்திட்டேன். எத்தனை பணங்காசு கொடுத்தாலும் நடிகனுடைய கலையை விலைக்கு வாங்க முடியாது. உண்மையான ரசிகனுடைய கூட்டமும் அந்த ரசிப்புத்தன்மை இருந்தால் தான் நடிகனிடம் வேலை வாங்க முடியும். இந்த கூட்டத்துக்கு எவ்வளோ பெரிய சினிமா நடிகர் வந்தாலும் பருப்பு வேக, செத்து போன எங்கள் ஐயாவை தூக்கிட்டு வந்தாலும் எதுக்கு சாமியாரை சந்திக்கிறேன். 100 ரூபாய் எப்போ கொண்டு வர, இன்னைக்கு செடிக்கு செடி நடுவே. சோக்கர்னு போகாத 2. நன்றி அண்ணே. எப்போ வரும் வாரம் வருவார் சாமியார் வருவார் வருவாரோ என்று சொல்லி எதிர்பார்த்து நிற்கின்றேன். வீரத்தேவே நானும் எதிர்பார்த்து நிற்கின்றேன். வீரத்தேவே எப்ப வருவாரோ ஆனே சாமி, எப்ப வருவாரோ வருவாரே எதிர்பார்த்து நிற்கின்றேன். வீரத்தேவே எதிர்பார்த்து
வாங்க சாமி. தென்னை மரம் சாஞ்சு வச்சா தென்னை மரம் ஜாதிக்கொரு தேங்காய் காய்ப்பதில்லை, குளம் பார்த்து பூப்பதில்லை. ஆயிரம் ஜென்மம் தேடி அன்பாலே ஒன்று கூடி சேர்வது காதல் தானே, பிரிப்பது பாவம் தானே. வெட்ட வெட்ட தலைக்கும் கொடி என்ன கொடி கூறம்மா, கட்டழகு பாரம்மா சொரக்கூடிய பொடுங்கம்மா. சொரக்கூடிய பொடுங்கம்மான்னு சொன்னேன். என்ன தப்பு? சஞ்சய் ராமன் சேர்வை. இன்னொரு பேர் என்ன எழுதியிருக்க? சர்சுலா என்னது? சந்தனா சஞ்சனாஸ்ரீ சந்தனமேரி சந்தனாசிரி டிராவல் சார்பாக இதில் என்ன தெரியுமா எழுதியிருக்க? சர்சுர் சாசு புரொசு. இங்கே பாருங்க இந்த கொடுமையான ஏழை. இங்கே பாருங்கப்பா, இதில் ஏதாவது புரியுதா? சரசுரா புருஷன்னு நீ எழுதின வீச்சலத்துக்கு நீ சஞ்சனாச்சின்னு நீ சொல்லலாம். படிக்கணும்ல, எல்லாம் ஒன்று எடுத்தாயா டோப் பண்ணிட்டேன். படிச்சிருக்கேன் அதுக்கு. அரசாமியே முக்கடை போட சொல்லலாம். வந்துட்டாரு, இப்போ ஒன்றுக்கு இருக்க போயிருக்காரு. இது சரிங்க. சரியா? படிச்சிருக்கேன். படிக்கணும். படிச்சாதான் படிக்க முடியும். படிக்கத்தான் அறிவு வளரும். ஆமா. புஸ்தகத்தை புரட்டத்தான் பக்கம் குறை. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு. அது அந்த காலத்துல கேணி, இந்த காலத்துல போர். பல நூட்களை ஆழ்ந்து கற்கத்தான் அறிவு வளரும். அப்படின்னா படிக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தாக அதற்கு தக தக தீயினால் சுட்டமுன் உள்ளாரும் ஆறாது கம்பினால் சுட்டவடு. கம்பில சுட்ட ஆறாது. தீயினால் சுட்டமுன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு படு அப்படின்னு படு அப்படிங்கிற விஷயம் தெரியுங்க. எல்லாமே எது பேசினாலும் பேசுவேன். ஆதி பிரதிவாதி என்ன பேச சொன்னாலும் கேட்டா என்ன வேணா பேசுவேன். என்கிட்ட பேச்ச மிஞ்சி யாரும் போனதா சரித்திரம் கிடையாது. சரிங்க. இன்னைக்கு போட்டி நம்ம இருவருக்குமே ஒரு போட்டி நிகழ்கிறது. இந்த இடத்துல தாங்கள் என்னிடம் கேள்வி கேட்டு சிவசங்க மாவட்டத்தை தாண்ட முடியுமா? அவ்வளவுக்கு நீ பெரிய ஆள் அங்கே இருக்கியோ? கேட்கிற கேள்விக்கு தகுந்தாற் போல் பதில் சொல். அது மட்டும் போதும். இந்த பூமியிலே கேட்கிறேன். கேட்ட முதல்ல நான் கேட்கறதுக்கு முதல்ல கேளு. முதலே கேட்காதியே. கட்லா விலாங்கு இந்த மாதிரி அது மாதிரி விஷயத்தை உன்ட்ட கேட்கிறேன். நீ சரியான பதில சொல்லு. தம்பி நீ அமைதியாரு. இந்த பூமியிலே ரெண்டு பேரும் சண்டை வர போது. இந்த பூமியிலே சின்ன மருது பெரிய மருது கட்டியா கோவில் எங்க இருக்கு? அந்த சொல்லிட்டு மூத்தத்தை குடிக்க வேண்டியதேன். அவன் பதிலா நல்லா சரியா சொல்றாப்ல. என்ன சரியா சொல்றீங்க? என்னங்க சிவகங்கை மாவட்டத்தில் பிறந்தவனுக்கு எனக்கு தெரியாதா? அதைத்தான் சொல்ல வர்றேன். அதுக்கப்புறம் பழனி அடிவாரத்தில் இருக்கேன். பழனி மலையில ஏற மாட்டான் தெரியுமா உனக்கு? பேசுற பேச்சு உள்ளூர்ல இருக்கிறவனுக்கு உள்ளூர் விஷயம் தெரியாது. என் தம்பி சொல்லிட்டால சரியாத்தான் சொன்னாரு. காளையார் கோவில் அப்படிங்கிற கோவில்ல சின்ன மருது பெரிய மருது அப்படின்னு சொல்லக்கூடிய இருவர். இன்னைக்கும் பாருங்க தென்னை மரம் ஒண்ணு பெருசாக உயரமாக வளர்ந்துருக்கும், இன்னொன்னு சிறுசா இருக்கும். காரணம் அது கூட சின்ன மருது பெரிய மருது காமிக்கும். கோபுரத்தை ஒரு கோபுரம் சின்ன கோபுரமாக ஒரு கோபுரம் பெரிய கோபுரமாக கட்டியிருக்காங்க. அது சின்ன மருது பெரிய மருது அடையாளத்திற்காக கட்டியிருக்காங்க. அது கூட மனிதனால் கட்டப்பட்ட கோபுரம். சரி. ஆனா இயற்கையின் வரப்பிரசாதமாக கிடைக்கப்பட்ட அந்த தென்னை மரம் கூட சின்னதாக பெருசாக வளர்ந்துருக்குன்னா இருவருடைய அந்த பராக்கிரமத்தை காட்டக்கூடிய தன்மை அந்த ஆலயத்தில் இருக்கு. அப்படிங்கிறத விஷயம் என்னன்னா, அந்த அவர்களுடைய கட்டளையின் அடிப்படையில் தேர் செய்ய சொன்னாங்க. அந்த காளையார் கோயிலுக்கு தேர் செஞ்சு கொடுத்த ஆசாரியோட பேர் என்னன்னு மட்டும் சொல்லுங்க. ஆசாரி இருப்பா. அப்ப நீங்க பேசுங்க, நான் ஒண்ணுக்கு வரேன். சொல்ல தெரியாம இருக்காங்க. நல்ல பதில் தான். குப்பமுத்து ஆசாரி என்று சொல்லவர் அப்படிங்கிறவரு செஞ்சு கொடுத்தாரு. ஆனா காரணம் கடைசியில் என்ன நிகழ்ந்து, குப்பமுத்து ஆசாரியோட தேர் செஞ்சு முடிச்சுட்டாங்க. செஞ்சு முடிச்சோடனே அந்த தேர்ல வீதி உலா வரணும் அப்படிங்கிற காரணம் இருந்துச்சு. வீதி உலா வரணும். அதுல வீதி உலா வரணும்னா ஒண்ணு மன்னர் வரணும், இல்லைன்னா அந்த கோயில்ல இருக்கிற முக்கியஸ்தர்கள் இல்லைங்க உற்சவமூர்த்தின்னு சொல்லக்கூடிய சாமி வரணும், வீதி உலா வரக்கூடிய சாமி வரணும். அப்ப பெரிய மருது அந்த தேர்ல வரணும். ஆனா பெரிய மருது வருவதற்கு பதிலாக தேர் செஞ்சதுக்கு சன்மானமாக என்ன வேணும்னு கேட்குறாங்க.
அப்ப யாரிடம் கேட்கறாங்க? குப்பமுத்து ஆசாரியிடம். சரி. இப்ப குப்பமுத்து ஆசாரி என்ன சொல்றாரு, இந்த தேர்ல வீதி உலா வர்றது முதல்ல நான் தான் வரணும் அப்படின்னு சொல்றாரு. சரி. அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருமே அவருடைய மேல ஒரு மிகப்பெரிய ஒரு கோபம். யாரு? இந்த குப்பமுத்து ஆச்சாரி மேல ஊர் மக்கள்ல இருந்து எல்லாருமே கோபப்படுறாங்க. இவ்வளவு பெரிய மன்னர்கள் வரக்கூடியதுல ஒரு சாதாரண ஆசாரி வரணும்னு ஆசைப்படுறாரு. இவருக்கு பெரிய ஆசை, பேரு ஆசையா இருக்கு அப்படின்னு. ஆனா அது சுற்றி வரும் பொழுது ஒரு கல்லிலே ஏறி விழுகிறது சக்கரம். ஏறி விழுந்தோன்னே மேல இருந்து ஆசாரி கீழே விழுகிறார். சக்கரம் ஏறி இறங்குறது. அப்பத்தான் சொன்னாராம், ஐயா இந்த தேரை நான் சிறிதளவு கொஞ்சம் மாற்றமா செஞ்சுட்டேன், அது தவறு நடந்தது. ஆனா அப்படி செஞ்சதுனால இதுல யார் வர்றார்களோ முதல்ல அவருடைய உயிர் போயிடும். அதனால இந்த நாட்டை ஆளக்கூடிய, இந்த தேசத்தை ஆளக்கூடிய, நாட்டுக்காக மக்களுக்காக பாடுபடக்கூடிய சின்ன மருதும் பெரிய மருதும் நலமோடு வாழணும். நான் தங்களுக்காக இதில் யார் வரணும், பெரிய மருது வரணும் அப்படின்னா அவருடைய உயிருக்கு பதிலாக என் உயிரை தியாகம் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணவர் யாருன்னா குப்பமுத்து ஆசாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசாரி பண்ணாரா இல்லையா? சரி, அதெல்லாம் விஷயம், வேற விஷயம். இப்போ இந்த இடம் என்ன இடம்? காங்கிரட் மேடை. இதுதானே அப்புறம் நல்லா பேசிட்டு இருக்கும்போது. சரி, உனக்காக மாத்திக்கிறேன், செம்மண்ணு விடு. மேடை என்ன மேடைன்னா அதானே சொல்ல முடியும். மேடையை கேட்கல. இப்போ என்ன நிகழ்வுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம்? தொட்டிச்சம்மன் கோயில் கும்பாபிஷேகம். சொல்லுங்க. தொட்டி காப்பவள் அவள், பட்டியும் காப்பவள், தொட்டியும் காப்பவள் தொட்டிச்சி அம்மன். எல்லாருடைய தொட்டி காப்பவள். குழந்தைய ஆரம்பத்திலிருந்து எல்லாரும் வளர்வதற்கு தொட்டி பாக்கியம் கொடுக்கவளே அவளைதான். அப்பேற்பட்ட அந்த தாயினுடைய குடமுழுக்கு விழாவுக்காக நம்ம வந்திருக்கோம். இப்போ என்ன வேற ஒரு விஷயம் இல்லை, கும்பாபிஷேகம் நடக்குது. கும்பாபிஷேக விழாவில் கோபுர கலசத்துல தான் சிவாச்சாரிய எல்லாரும் மந்திரங்கள் ஓதப்பட்டு குடமுழுக்காகப்பட்ட அந்த நன்னீரை அங்கே கொண்டு போய் ஊற்றக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆமாம். அந்த நிகழ்வுக்கு அப்போ பாருங்க, அந்த தாமிர தகடு கோபுர கலசத்துக்குள்ள இருக்கிற கட்டை என்ன கட்டை? அவங்க போட்ட கட்டை. இருங்க சொல்ல விடுங்கப்பா, சொல்ற விஷயத்தை சொல்லுங்க. கோபுர கலசத்திலே இருக்கிற கட்டை என்ன கட்டை? தண்ணி வண்டி வந்திருக்கு. தூக்கத்தில் ஏதாவது தூக்கிட்டு வந்து தொலைச்சிருவேன் அசமா போக. என்ன அப்படி வந்திருக்காரு? என்ன காரணம்? யாருப்பா எழுப்பி விட்டா? போடா. அதுவா வரும், அதுவா போகும். என்னைக்கு ராசவாட்டை வேலைக்கம் போட தூக்கிட்டு வர போறானோ இவனை வச்சுக்கிட்டு நானும். சரி, உங்களை மாதிரி தானே இருப்பேன். உன் தம்பி தானே? தம்பிதான். சின்னம்மா மையன், அவங்க தங்கச்சி எனக்கு வந்து கட்டுற முறை. அப்படி சொல்லுங்க. சின்னம்மா மையன், அவங்க தங்கச்சி, அவங்க நீங்க கட்டுற முறையாகுது. இப்படி ஒரு குடும்பத்தை வந்திருக்கேன். கோபுர கலசத்திலே இருக்கக்கூடிய கட்டை என்ன கட்டைன்னு கேட்டிருக்கீங்க. ஆமா, வேலிக்கருவ கட்டை. அதை போட முடியாது ஐயா. அந்த இங்க இருக்க ஒரு 5-6 பேர் ஐயா என் தம்பியலா கும்புரேப்பா இங்க இருக்கவங்க இந்த கொஞ்சம் ஐயா இந்த இருக்கா எல்லாம் பேசாம இருங்க, ஒண்ணுமே புரியல. கண்ட்ரோல் பண்றோம் ப்ரோ. நீங்க அங்கிட்டு போய் கண்ட்ரோல் பண்றீங்களா? இது நாடகமா இல்லை சீட்டு விளையாடுற இடமா? ப்ளீஸ் ப்ரோ கோஆப்ரேட் பண்ணுங்க. யூடியூப் எடுக்கிறவன் எந்த காலத்தில் பேனா வச்சிருப்பேன். சார்ஜர், வயர்கள், ஸ்டாண்டுகள். அது தப்பு. பொறுமை. கோபுர கலசத்துக்குள்ளே போடக்கூடிய கட்டை கருங்காலி கட்டை. அப்படி சொல்லுங்க. உண்மையிலே வாழ்த்து. கல்லு 1000, கருங்காலி 2000, இழுப்பை 3000. கல் 1000 வருஷம் மக்காத்தன்மை. அதனாலதான் கோயிலுக்கு உள்ளே ஆலயத்துக்குள்ளே கல் சிலையாக காட்சியளிக்கிறது. கருங்காலி கட்டை கோபுர கலசத்துல இருக்குது. ஆமா. இழுப்பை 3000 வருஷம் மக்காத்தன்மை. அதனாலதான் பெரிய பெரிய கோயில்ல ஆலயத்திலாம் வைரத்தேர் அப்படின்னு சொல்லக்கூடிய வைரத்தேர் ஓடுவதற்கான காரணம் இழுப்ப மரத்தில் உள்ள நடுவில் உள்ள வைரத்தை எடுத்து வந்து சுபமுகூர்த்த விழாவில் இப்போ மங்களகரமான ஒரு நிகழ்வு நடக்குது, விழா நடக்குதுன்னு வச்சுங்களேன். அதுல கட்டக்கூடிய மரம் என்ன மரம்? இது எல்லாருக்கும் தெரியும், வாழை மரம்னா. ஏன் எத்தனையோ மரம் இருக்கு, அந்த மரத்தெல்லாம் கட்டலாம், ஏன் வாழை மரத்தை கட்டுறான்? எந்த ஒரு சுப நிகழ்ச்சியா இருந்தாலும் கொட்டாய்க்கு முன்னாடி கட்டக்கூடிய மரம் வாழை மரம். என்ன கரடி குட்டி மாதிரி நீங்க தாயத்து வந்து இருங்க, அவன் பயங்கரமா பேசுவாங்க, உங்களை அசிங்கப்படுத்தி போய் அப்புறம் நீயே கிளிக்க முடியாது. திரும்பி வருவாப்ல. திரும்பி வர்ற அந்த 100 தாண்டலையாடா. அஞ்சூர் நாடு
கண்ணாருப்பு ராஜபாண்டி எம்கேஆர் பயலுகடா சர்சிதா டிராவல்ஸ் மருது பாண்டியர்கள் பாட்டு பாடவும் முடிச்சுக்கிட்டு பாடுறேன். இவர் போன அடிச்சு விடு என்கிட்ட வா. சல 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 அது இல்லை அடிச்சு விடு. என்ன என்னடா இந்த அளவுக்கு கொண்டு வந்த? இந்த நேரத்தில் பாட சொன்னா நீ தட்டுறியா? அதை வச்சு கண்டிங்க தட்டு அடிச்சு விடு. வாழை மரம் இருப்பா தம்பி, மெயினான கேள்விடா ஆயிடுறேன். வாழை மரத்தை எதுக்காக கட்டுறாங்க அப்படின்னா ஓலை மரம் இருப்பா வா அந்த சேவலை கொஞ்சம் சங்கப்பிடிவேன். வா என்றால் எங்கள் இல்லத்தில் வைக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிக்கு அனைவரும் வா. லை தல வாழை இட ஓட்டு உணவை சாப்பிடு. பின்னி விளையாடுறாயா? அடிச்சு விடுறான் பாருங்க. அடிச்சு விடல இரியா. சரி சொல்லுங்க. தேக்கு மரத்தை வெட்டிட்டு போய் வைக்கலாம், ஃபாரஸ்ட் ரைடு. பனைமரத்தை புடுங்கலாம், ரைடு. வேலி மரத்தை கொண்டு போய் கட்டலாம், சரிங்க. வர்ற ஆளு உரம் தண்ணியை போட்டு வருவாங்க, முள்ளடிச்சு போறோம். ஆனா அந்த வாழை மரத்தை ஏன் கட்டுறாங்கன்னா என்ன காரணம்? தம்பி இருப்பா, வாழையடி வாழை எனக்கு தெரியாதா? வாழை மரத்தை ஏன் கட்டுறாங்க? வாங்கினது 1500 இருக்கும் ஜோடி. இதெல்லாம் நான் கேட்கல. முதல் நாள் அந்த வீட்டில் விசேஷம் வைக்கிற ஆளுங்க எல்லா காய்கறியும் சமைச்சிருவாங்க. மறுநாள் வெஞ்சனம் வைக்க காய்கறி இருக்காது. வாழைத்தண்டு கூட்டு, வாழைக்காய் கூட்டு, வாழைப்பூ கூட்டு. அந்த வாழையில 1-2 கிளியாம இருக்கு, அதை எடுத்து சாப்பிட்டுக்குறாங்க. அதுக்கு வாழை மரம் கட்டுறது. அந்த வாழைக்காய் பத்தலைன்னா அந்த வாழைக்காய் எடுத்து ஆமாங்க, இதுக்கு மேல விளக்க வாழைப்பூவு. அடாடா என்ன அதுக்குதான்டா. அப்ப நாளையில இருந்து கொண்டு போய் இதை கட்டு, கத்தாலையே தேய்ச்சி குளிச்சு. இது உங்களுடைய பதிலா? ஆமா. வாங்க, என்ன இப்படி வந்துருக்கீங்க? என்ன கதை? என்னங்க கரடிக்குடிக்கு வேலை நிறையா இருக்கு. தாய்த்து வந்திருப்பீங்களா நீங்க? நிறையா போடுவேன். சரி சொல்லுங்க. எந்த விஷயத்த பேசினாலும் என்ன பேசினா பேசி தெரியாம வந்திருக்கேன். அப்ப ஐயோ சரி, எதை பேசினாலும் நீங்க திருப்பி பேசக்கூடிய எது இருக்கு? எல்லாம் பேசுவேன். சரி, கவி பாடுவீங்க? கவி பாடுவேன், புராணம் பாடுவேன், இதிகாசம், அகநானூறு, புறநானூறு, சிவகாமி முதற்கண்டு பாடியிருக்கேன். சிவகாமியை சீவக சிந்தாமணி அதெல்லாம் பாடியிருக்கேன். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி எல்லாம் தெரியும். 50 காப்பியம், தொல்காப்பியம். ஆஹா, சரிங்க. நான் சொல்றத விஷயத்தை ஒண்ணு சொல்லுங்க. கவி பாடுனா நீங்களும் கவி பாடுவில்ல. அல்லல் போம் அல்வினி போம் அன்னை வீழ்ச்சி பிறந்த தொல்லை போம் போகா துயரமும் நல்ல குணமதிக மாமர்கனை கோபுரத்தில் விட்டிருக்கும் செல்வ கணபதியை கைதொழுதாக்காள். மானாமதுரை பிரியா ஹோட்டல்ல காடை பிரை 60 ரூபா, மட்டன் பிரை 70 ரூபா. 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தையின் நிலம்பரை போல மெற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தில் வைத்தடி போற்றுகின்றேனே. பஸ் ஸ்டாண்ட் ஓரத்தில் உள்ள பழக்கில் பவர் பெட்ரோல் 95 ரூபா, அதோட லோக்கல் பெட்ரோல் 93 ரூபா. வெள்ளை கலை உடுத்த வெள்ளை பணிமூண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பாள் வெள்ளை அரியாசனத்தில் என்னை சரியாசனம் வைத்த என் தாயே. அரசாங்க ரேஷன் கடையில் ஓடுற அரிசி ஓசி கடையில் போய் வாங்கினா 1800 ரூபா. உருவாய் அருள்வாய் உள்ளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகுனி அப்படின்னு குமரனுக்கு பேரே ராமன் வச்சாங்கலாம். அதான் சொல்லிட்டேன். ஓயாம கட்டு பரங்கட்டு அப்போ திரும்பி அவனை போ சொல்றா. அவட ஒரு அரை இல்ல ஆசிரியர் ஒரு அரை 93 ரூபாய்க்கு எங்கே நோத்தா விட்டு பழக்கு இருக்கு. 93 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறாங்களா? அகராதி நீ ஒரு விளங்காமடிச்சு அவன்கிட்ட போய் கவி வர்ற. அவர் கிளிக்கிற. ஆனா அவனை அறிவாளி நம்பினவர், நீ எவ்வளவு தூக்காளியா இருப்ப. ஓ தம்பி கேள்வி கேளுங்க பாப்பா. சொன்ன மாதிரி வாழையடி வாழையாக வாழணும் வளரணும் அப்படிங்கிறத அதுவும் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அந்த விஷயத்துல நல்ல விஷயமா என் தம்பி சொன்னதுக்கு அப்புறம் நான் அதை சொல்ல முடியாதுல்ல. சொல்லிட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும், அடிச்சு விடுறாரு. எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு விஷயம். வாழையடி வாழையாக எந்த மரத்தை வெட்டினாலும் அது மீண்டும் தலைக்காது. ஆனா வாழை மரத்தை வெட்டணும்னா அதுக்கு பக்கத்திலே ஒரு கட்டை உருவாகும். அதுதான் வாழையடி வாழையாக. பேத்தி பேரன் பிள்ளை அப்படின்னு வாழையடி வாழையாக உருவாகணும். அப்படி விடுங்க, எல்லாமே உருவாகட்டும் அப்படிங்கிறத. சரிங்க, இது மகாபாரதம் ராமாயணம் மண்ணால் ஆனது எம்சான். இப்பதான் நீ வம்பார இல்லைங்க, மகாபாரதம். என்னது? மண்ணானது மகாபாரதம். பெண்ணால் ஆனது லேடிஸ். ஒரு ஆளு கொஞ்ச நேரத்தில் நிறுத்தி வேற எழுத்து திருவிழா விட்ட கதையா இருக்கு. மண்ணால் ஆனது மகாபாரதம், பெண்ணால் ஆனது ராமாயணம். 5 வயசுல அண்ணன் தம்பி
10 வயசுல ப்ரோ. டேய் டேய் கேக்குறதுக்கு பதில் சொல்லியா? ப்ரோ தானே ப்ரோ, அவ்வளோதான். 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி. பங்காளி. பங்காளி சொத்தை எடுத்தவனா பத்திரத்தை கிழிச்சவனு வாழ முடியும். டேய் 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 ஆமா, பத்திரத்தை கிழிச்சு நான் கிழிச்சு. கிளையா பங்காளி சொத்தை எடுத்தாலும் பாதி கிணற தாண்டினவனும் வாழ்க்கையில முன்னேற சரித்திரமா இல்லையா? அப்ப பங்காளி சொத்தை சரிபாதியா பிரிச்சு கொடுக்காதது யாரு? எங்க நடந்துச்சு? அதை எடுங்கப்பா, இதை எடுக்கிறதோட அதை இன்னைக்கு பேசி விடுவேடி பாத்துக்க. ஏன் பேசுவேன், நான் என் தம்பியை தான் பேசுவேன். மகாபாரதத்துல பாதி பாதி சொத்தை ஆமா பிரிச்சு கொடுக்கணும். யாரா இருக்கு? பஞ்சபாண்டவர்கள் 5 பேரு. 5 பேருக்கு தரலைன்னு சொன்னது கௌரவர்கள் கூட்டம், துரியோதனுடைய கூட்டம். தரலைன்னு சொன்னாலா இல்லையா? நாரதர் அப்ப என்ன பாரு, அண்ணே போற அளவுக்கு கொட்டாய். சரிங்க. இப்ப பாண்டு மன்னன் இறந்த பிறகு பாண்டு நல்ல நடிகர், அவர் சாவே கூடாது. பாண்டு தானே சொல்றாரு, பாண்டு நல்ல நடிகரா? நல்ல மனுஷன். ஆனா இன்னும் அது ஒரு 20 வருஷத்துக்கு இருந்திருந்தாருன்னா நிறைய படம் நடிச்சிருப்பாரு. நான் எங்க சொல்றேன், பாண்டுடைய புத்திரர்கள். பாண்டு புத்திரர்களா? பாண்டு புத்திரர் பயலுகடா. பஞ்சபாண்டவர்கள் 5 பேரு. பஞ்சமன்னன் இறந்து விட்டார். நான் சொல்றது மகாபாரதம் பேசுறேன், நீங்க மகாபாரதத்துக்கு உள்ள வரணும். உள்ள வரணும்னா என்ன பண்ணணும்? கதவை திறக்கணும். டேய் உள்ள நான் போற பாதையில் வாங்க. மகாபாரதத்துல பாண்டு மன்னன் இறந்து விட்டான். இறந்தோன்னு செய்தி அறிஞ்சு பாண்டு மன்னனுடைய ஈமக்கிரியை பண்ணணும். அப்ப கிரியை பண்ணது யாரு? பஞ்சபாண்டர்கள் 5 பேரு. தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். தாய்க்கு தலைமகன், தகப்பனுக்கு கடைமகன். யாரு அந்த கிரியை பண்ணது விஷயத்தை சொல்லுங்க. பஞ்சபாண்டவர்கள் ஐவருக்கும் அழியா பத்தினி பாஞ்சாலி. பாஞ்சாலி அப்படின்னா என்னன்னா, அவங்க அப்பா பிடிச்சது பெருச்சாலி. சொல்லபடியா? ஏன் அதுக்கு பேரு பாஞ்சாலி? யாரையுமே பாஞ்சு அழிச்சு விட்டுரும். பருப்பு வேகலை. இந்த ஒளிப்பான்ல நான் கிளம்புறது நல்லது. என்ன கேள்வி கேட்ட? நீங்க இங்க தகத்து பிடிங்க. நீங்க கிழிச்சு விட்ட. நான் கிழிச்சதுனாலதான் இங்க போட்டு கிடக்கு. நீ கிழிச்ச தப்பேண்டு. நீ கிழிச்சு கேப்ப நட்டு விட்ட. ஏய் செந்தில முடிய தட்டி விட்டுருவேன் அப்புறம். டேய் ஒரு அளவு. ஐயோ ஏடா மண்டை. இந்த எந்த விஷயமே உனக்கு நடக்காதுங்கிறது எனக்கு தெரியும். இருங்க. ரொம்ப பேசா செந்தில் ஜாமீன் வாங்க மாட்டேன். அதிகமா பேசிட்டு இருக்க. 77 வாட்டு பாண்டிய ஒரு எறும்பா செஞ்சா முக்கிட்டு பாடி உள்ள வந்து இலச்சி படுத்துக்கிட்டேன். ஆமா தட்டி அப்படியே கிழிச்சு அங்கே போட்டு படுத்துக்கிட்டு வேற அதுக்கு தான் உட்காந்துருக்கேன். 3 பேர் யூடியூப் எனக்காக உட்காந்துருக்காங்க, உனக்காக இல்லை எனக்காக. ஆமா வேல்ராஜ் எந்திரியம் படம் எடுக்கிறாரு. ஆமா இவர் வந்து அப்படியே நின்னுக்கிட்டு படத்துல காட்சி அப்படி ஒளித்துறையில முன்னாடி வந்து நிப்பாட்ட போறிய. முன்னாடி நான் தாங்க நிப்பாட்டினேன். கேக்குற பதில் சொல்ற முதல்ல. நீ பதில சொல்ல மாட்ட. சரி, பாஞ்சாலி ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழணும். ஆமா, பாஞ்சாலியே 5 பேரை கல்யாணம் பண்ணா. அவளுக்கு என்ன? அதுக்கு என்ன ஏதோ பஞ்ச பாண்டவர்கள் 5 திருமணம் செஞ்சால் பாஞ்சாலி. நீ அதெல்லாம் சொல்ல மாட்ட. அது ஏன் 5 பேத்துக்கு ஒரு பொண்டாட்டினா பொம்பளை கிடைக்கல? டேய் விடு, அதை விடு. நான் கேட்கிறேன், 18ஆம் அடி கருப்பு நிக்குது பாருங்க, கருப்பசாமி இருக்காரா? அதாங்க கருப்பசாமிய வலது கையில வீச்சர்வாளும் இடது கையில சாட்டையும் வச்சிருக்காரு. சொல்லுங்க, இதுக்காவது பதில் சொல்லுங்க. கருப்பசாமி எல்லையை காக்கக்கூடியது, எக்கோ போடாத சாமி. ஏன் கருப்பசாமி வலது கையில் அருவா வச்சிருக்காரு அப்படின்னா, மக்கள் எங்கிருந்தாலும் கூப்பிடுவாங்க. வீட்டிலேருந்து கூப்பிட்டா மெயின் ரோட்டு வழியாக வந்துடுவார் கருப்பேன். திடீர்னு ஒரு ஆள் நடு சீமக்கல் நின்று கருப்பா அப்படின்வேன். அப்படி வருவார். குதிரையில் வரும்போது அந்த குதிரை கண்ணுல முள்ளுகளில் அடிச்சிடும். அதை பூரா வலது கையில் இருக்க அருவாளில் வெட்டி விட்டுக்கிட்டு அப்படியே வர்றதுக்காகத்தான் அருவா வச்சிருக்கார். உண்மைதாங்க. ஆபத்துக்கு வரக்கூடிய கருப்பேன். தீயவர்கள் யார் வந்தாலும் வெட்டி வீழ்த்துவான், நமக்கு நல்லதே செய்வான் கருப்பு. உண்மைதான் புரோ. அதுக்காகத்தான் கருப்பன் வலது கையில் அருவாளும் இடது கையில் சாட்டையும் வச்சிருக்கார்.
சரி நீ சொல்றத நான் ஊர்ணம் பண்ண நானும் இன்னொரு சாட்டை எதுக்கு வச்சிருக்காருன்னா அதை விடு விடு. சொல்றேன். சாட்டை எதுக்கு இடத்துல வச்சிருக்காரு? என்ன காரணம்? ஒரு வழியா பூஜாரி கடை வெட்ட முடியலைன்னா கருப்பி அந்த சாட்டைக்கிட்ட 2 சுத்தி சுத்தி கழுத்தை பிடிச்சி கடாயை இழுத்து அருவாக்கிட்ட ஒரே போடா போட்டுருவார். ஆஹா ஆமாங்க. இது என்னங்க பெரிய 18ஆம் படி கருப்பர்னு. ஆமா, கருப்பர் தான் பேரு. பெரிய கருப்பர் இருக்கார், சின்ன கருப்பர் இருக்கார். 18ஆம் படி கருப்பர்னு பேர் வர காரணம் 18ஆம் படி கருப்பு. இந்த கருப்பு பிறந்தது தமிழ்நாடு அல்ல, மலையாள சீமையில பிறந்துச்சு. மலையாள சீமையிலே மலையாள மக்கள் இந்த கருப்பனை வச்சு வளர்க்க முடியாம மலட்டாட்டு தண்ணியில வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சு அனுப்பிட்டாங்க. அப்ப வரும்போது 18 லாடர்கள் 18 மந்திரவாதிகள் அழகமலை வனக்காட்டை மந்திரம் பண்ண வரும்போது இந்த பெட்டியில் வந்த கருப்பனுடைய உருவம் பெட்டியை திறந்து அழகர் கோயில் எல்லையை நோக்கி போச்சு. அந்த 18 லாடர்களையும் படிக்கட்ட ஆக்குனதுனால தான் அவனுக்கு 18ஆம் படியான ஒரு பேர் வந்துச்சு. யாருப்பா யாருப்பா தெரியலையாப்பா? சீட்டுக்கு பின்னாடி உட்காந்த ஆளு மாதிரியே தெரியுது. நல்லா பாருப்பா. அங்கே ஊதி ஓட்டவனு இங்கே சாமி நின்றுச்சுடா. சாமி என் தங்கை நம்போதரிகளை அங்கே படிக்கட்டாக அமைத்திருக்கிறார். என் தங்கச்சி வள்ளி. அடுத்ததுக்கு முன்பாக என்னுடைய ஆளு தோழி. அழைத்து வாருங்களேன். கண்ணே வெள்ளைய சேவலை எடுத்து வாடி, வெள்ளைய சேவலை எடுத்து வாடி, வீரனும் போருக்கு செல்வதனால் கரும்பு சேவலை எடுத்து வாடி, கருப்பு சேவலை எடுத்து வாடி. வாத்தியார சூப்பர் சிஷ்யன். உங்களுக்கு கொண்டு பாண்டியா கண்ணே பிரதீசரி ஓடியாத்தா. கரிசல் காட்டு பெண்ணே என்னவனை கண்டாயா, பரிசல் காட்டு பெண்ணே என்னவனை கண்டாயா, கவிதை பேசும் கண்ணே என்னவனை கண்டாயா, நெருமினி இருப்பவன் எவனோ அவனை கண்டாயா, நெருமினி அறுத்தவன் எவனோ அவனை கண்டாயா, கொஞ்சம் கனவு கொடுத்தவன் என் தூக்கம் திருடி சென்றான், என்னை தண்ணி நினைத்தவன் இங்கு ஏனோ தனி சென்றான், என் இருமினி நடுவினில் இருப்பவன் எவனோ அவனை கண்டாயா, என் இருதய நரம்பினை அறுத்தவன் எவனோ அவனை கண்டாயா, கரிச காட்டு பெண்ணே என் அவனை கண்டாயா. ஒரு முறை பார்த்தால் உயிர் வரி நேர்ந்தேன், ஆசைவத்தில் ஆசை அதிகம் அவனை தின்பேனே, அவன் மட்டும் இங்கே ஒரு நொடி வந்தாள், அரை டஜன் பிள்ளை பெற்று கையில் திருங்கேனே, அவன் மல்லிகை உதடுகள் பிடிக்கும், அவன் மார்பில முடிகள் பிடிக்கும், அவன் சந்தன நிறமோ பிடிக்கும், கொஞ்சம் சாய்கிட்டு நடையும் என் அவனுக்கு மட்டும் ஆடை வளத்தில் 100 மடங்காகும். கண்ணே எதுக்கு கூப்பிட்டீங்க? நம்ம இடத்துக்கு. என்னைய எதுக்கு என்னடா நாரதர் வந்திருக்கிறார். உங்களை கொடுத்தாரா? கொடுத்தாருதா? நான் கேட்டா கொடுப்பாரு, எனக்கு நிறைய கொடுப்பார். நிறைய வேணுங்க. வாங்க சுவாமி. அழைத்து